டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ ஃப்ரைனி டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்ட போகிறேன். ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். நான் 3 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோஸ் மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு பீசஸ் ரவுண்டாக கட் பண்ணணும். பீசஸ் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வீடியோவில் காட்டின மாதிரி இருக்கணும். இப்போ பீசஸ் கொஞ்சம் போத் சைட்ஸு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் பீசஸ்க்கு ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை. கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கிட்டு பொட்டேட்டோ பீசஸ் 2 சைடு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை. பொட்டேட்டோ பீஸ் குக் ஆகணும் தேவையில்லை. ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த ரிமைனிங் இருக்கிற ஆயில் ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்போ ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு, ஒரு ஸ்மால் டீ கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பொட்டேட்டோ பீசஸ்னு நம்ம குக் பண்ண போகிறோம். இதில் சால்ட் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையில் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட அவ்வளோ தேவைப்படாது. மசாலாஸ் கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் சால்ட்டு, சில்லி பவுடரு, மஞ்சத்தூள் வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக சைட் டிஷ்ஷு, பொட்டேட்டோ சைட் டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ பீசஸ்ஸு, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். பொட்டேட்டோ பீசஸ் தண்ணி ஃபுல்லாகவே அப்சார்ப் பண்ணும். அது சால்ட்டு அப்புறமா சில்லி பவுடர் இது ஃபுல்லாகவே அப்சார்ப் பண்ணிவிட்டு பீசஸ்க்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீசஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சைடு இது 1-2 வாட்டி கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். தண்ணி ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பொட்டேட்டோ பீசஸ் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், டைரெக்டாகவே பொட்டேட்டோ பீசஸ் இப்படியே ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இது வேறு டிஃப்ரெண்ட் மெத்தடு. ஃபஸ்ட்டு பீசஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணால் நம்ம தண்ணியில் குக் பண்ணும்போது பேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பீசஸ் வரும். இதில் நீங்கள் கரம் மசாலா வேணும்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர் அண்டு டேஸ்டி அண்டு ஸ்பைசி சைட் டிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி வாழைக்காய் வறுவல் கூட செஞ்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில்